நன்றி நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு இசை கோயிலுடைய கோபுரம் மாதிரி கம்பீரமாக அவங்க நின்னாங்க அந்த மேடையில. அந்த கம்பீரம் தான் இந்த நிகழ்ச்சியின் அடையாளம் கூட, அந்த கம்பீரம் தான் உங்களுடைய அடையாளம் கூட. இந்த அழகான விழால இதோடய நம்ம ஆரம்பிச்சதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க. தேவயானி மேம், சத்யராஜ் சார் எல்லாம் பார்த்து அவங்களுக்காக மீண்டும் ஒரு தடவை வெல்கம் கொடுத்துடலாமா? நம்மளுடைய ஸ்டைல்ல. ஆல்ரைட். தமிழ்நாடு ஜெயித்த வரலாறு. அரசியல், அதிகாரம் என அனைத்திலும் பெண்கள் கோலோச்சி இருக்கிறார்கள். அரசனுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்திலும் இருந்திருக்கிறார்கள். அரியணையில் அமர்ந்து ஆட்சியும் செய்திருக்கிறார்கள். இத்தகைய வரலாற்று பெருமைகள் மீதும் உயர்ந்த தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் கடந்த கால இருள் படிந்து சமத்துவம் மங்கி அதன் மேல் தூசி படிய ஆரம்பித்தது. பெண்களின் குரல்கள் நசுக்கப்பட்டன. பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இல்லாமலாகின. வரலாற்றின் போக்கு எப்போதும் ஒரே திசையில் ஓடாது. வரலாறு மீண்டும் திரும்ப ஆரம்பித்தது. பெண்களுக்கு சமத்துவமும் சம உரிமையும் சமூக பங்களிப்பும் இல்லாமல் இருப்பது தமிழ் பெண்களுக்கான பின்னடைவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பின்னடைவு என உணர்ந்து கொண்ட சில புரட்சி கரங்கள் ஒன்றிணைந்தன. இது மிக முக்கியமான முதல் கட்டம். பெரியார், அண்ணா, காமராஜர், மூவலூர் ராமாமிர்தம் என அனைவரும் ஒன்றிணைந்து பெண் விடுதலையை பிரச்சாரங்கள் மூலமும் பெண்களுக்கு கல்வி தரும் திட்டங்கள் மூலமும் போராட்டங்கள் மூலமும் சாத்தியப்படுத்தினர். அடுத்து இரண்டாம் கட்டம். இது கலைஞர் கால கட்டம். பெண்களுக்கு விடுதலை மட்டும் போதாது, அதிகாரமும் வேண்டும் என அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமிட்டார். ஆணுக்கு பெண் நிகர் என்பது ஏட்டிலும் பேச்சிலும் மட்டும் இருந்த நிலை மாறி அனைத்தும் சட்டமானது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, காவல்துறையிலும் பெண்கள், அரசு பள்ளிகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ளாட்சியிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள் என செயல்படுத்தப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் கம்பீரமாக பெண்களுக்கான அதிகாரத்தையும் உயரத்தையும் உறுதி செய்தன. அடுத்து வருவது மூன்றாம் கட்டம். இது மிக முக்கியமான கட்டம். மு.க. ஸ்டாலின் காலகட்டம். பெண்களுக்கு விடுதலையும் அதிகாரமும் மட்டும் போதாது, முழுமையான சமத்துவமே நம் லட்சியம் என்ற சிந்தனை வலுப்பெற்ற காலகட்டம். ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடைவெளியை முற்றிலும் இல்லாமல் ஆக்க நவீன திட்டங்கள், புதிய செயல் வடிவங்கள் என வேகம் காட்டியது ஸ்டாலின் அரசு. இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர். இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் வியந்து பார்த்தது தமிழ்நாட்டை. மாதம் தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் சத்தமில்லாமல் ஒரு பெரும் புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. விடியல் பயணம் பெண்களின் கால் விலங்குகளை தகர்த்து அவர்களுக்கு சிறகுகளை வழங்கியிருக்கிறது. தோழி விடுதி, புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய உதவி குழு கடன் ரத்து, மகளிர் இடஒதுக்கீடு 40%, மகப்பேறு விடுப்பு உயர்வு, டான்சீட் மூலம் பெண் தொழில் முனைவோருக்கு 15 லட்சம் ரூபாய் மானியம், சிப்காட் வளாகங்களில் குழந்தைகள் காப்பகங்கள், பிங்க் ஆட்டோ என ஸ்டாலின் அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் மகளிருக்கு பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் தொழில் வாய்ப்பிலும் பெரும் உயர்வை கொடுத்து அவர்களுக்கான சம உரிமையை உறுதி செய்திருக்கிறது. பெண்கள் கல்வியிலும் வேலை சூழலிலும் தொழிலிலும் முன்னேற பெரும் பாதை விரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நாம் கனவு கண்ட காலம், கனவு நனவாகும் காலம். ஒவ்வொரு செங்கல்லாய் நாம் பார்த்து பார்த்து கட்டிய சமத்துவ கோட்டை இன்று நம் பெண்கள் வெல்கிறார்கள், நம் பிள்ளைகள் வெல்வார்கள், நாம் வெல்வோம். எத்தனையோ திட்டங்கள் அதுல பலன் பெற்ற நம்ம நிறைய பேர் இருக்கோம். சோ நான் ஒரு திட்டத்தோட பேர் சொல்றேன். அதுல இருந்து கண்டிப்பாக நான் நிறைய நலன் பெற்றிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல மகளிர் சுய உதவி, அந்த லேடிஸ பார்க்கும் போதே வேற லெவல் எனர்ஜி, ஒரு வைப் இருக்கும். அந்த மகளிர் சுய உதவி குழு அவங்க இருக்கிறவங்க எங்க இருந்தாலுமே ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க உங்களுக்காக கொடுத்துக்கோங்க. எத்தனை பேர் அதை பயன்பட்டிருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஆல்ரைட். விடியல் பயணத்துல எத்தனை பேர் விடியல் பயணம் பஸ்ல போறீங்க? அந்த பிங்க் பஸ் கொஞ்சம் எழுந்திருச்சு பார்க்கலாம். யாரெல்லாம் விடியல் பயணம் பஸ்ல டிராவல் பண்றீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம்.
அப்பா எல்லாம் கொஞ்சம் எந்திரி எந்திரி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் நில்லுங்கப்பா, நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம், நில்லுங்கப்பா. வாவ், சூப்பர். அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு ஹிட் தான், டெஃபினெட்லி சொல்வேன். மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து எத்தனை பேரு மாதம் மாதம் 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் அக்கவுண்ட்ல வருது? என்னப்பா டப்பு மட்டும் தானா, யாரும் கைத்தல மாட்டீங்களா? 15ஆம் தேதி தான் வந்து நம்ம கிட்ட விழும் அந்த அழகான அந்த தொகை. அது டெஃபினெட்லி ஒரு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு தொகையாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசலாம். பட் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் ஒரு அழகான விஷயம், பெண்களின் நலன் பத்தி நம்ம பேசலாம். என்ன சொல்றீங்க ப்ரோ? நிச்சயமா நிச்சயமா. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடுகள்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது கெட்ட பழக்கம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடே பதறி போயிடும். ஐயோ இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, இவர் வீட்டுக்கு வேலைக்கு போவாரா மாட்டாரா, சம்பளம் வருமா, இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். அதே கூடுதலா பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் கூடுதலா ஒரு பெரிய சுமை வந்துடும். வீட்டுல இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம மகனுக்கு வந்துருச்சு, மகளுக்கு வந்துருச்சுன்னு. ஆனா அதே இது எங்க பெண்களுக்கு கிடையவே கிடையாது சார். அதுதான் கெட்ட பழக்கம். நமக்கு வந்து காலையில சாப்பிட்டோமான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கரெக்டா? கிடையாது கிடையாது. நம்மள யாராவது தலை வலிக்குதா அப்படின்னு நம்ம போட்டு தலையை சொரியும் போது யாரும் கேட்டது கிடையாது. கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. ஐயா டெய்லி முட்டி வலிக்கும், யாராவது முட்டி வலிக்குதான்னு கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. ஏன் நம்மளே நம்ம பேச்ச கேட்டது கிடையாது. நமக்கு முட்டி வலிக்கலாம், முதுகு வலிக்கலாம், தலை வலிக்கலாம், எந்த வலி இருந்தாலும் நமக்கு தேவையானது அந்த 2 முழுங்கு தண்ணி, ஒரு சுக்கு காப்பி. இது இருந்துச்சுன்னா போதும், எல்லா வலியும் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நம்ம எல்லாரும். ஆனா அப்படி மருத்துவமனைக்கு நம்ம போகவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமே வரக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் என் கூடயே போட்டோம்பா அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மருத்துவமனைக்கெல்லாம் வர வேண்டாம். மருத்துவர் உங்களை வீடு தேடி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு அழகான முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீடு தேடி வந்தது இல்லைங்களா ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னா நம்ம வீடுகள்ல இருக்கவங்களே நம்மளை கவனிக்காத போது, நமது நலன் குறித்து பெரிதும் அக்கறை செலுத்தாத போது ஒரு அரசு செலுத்துச்சு. எஸ், நலன் காக்கும் ஸ்டாலின் ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், தோழி விடுதி, மக்களை தேடி மருத்துவம், அன்புச்சோலை, தாயுமானவர் அப்படின்னு பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பெண்களோட நலனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு அரசாக மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க ஒருவராக சேர்ந்து இந்த மகளிருக்கு என்ன செய்ய முடியும், இந்த பெண்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்னு நிறைய திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் அது உடல் நலமாகவும் இருக்கட்டும், மனநலமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்த இந்த அழகான ஸ்கீமின் மூலமாக, இந்த அழகான ஸ்கீம்ஸின் மூலமாக பெண்களின் நலன்ல நிறைய நலன் பெற்ற சில பெண்களை தான் இன்னைக்கு இந்த மேடையில இப்போ நம்ம சந்திக்க போறோம். அவங்களை ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட வெல்கம் பண்ணலாங்களா? நீங்க நல்லா கை தட்டாதான் மேடைக்கு வருவேன்னு சொல்றாங்க. நல்லா கை தட்டிடலாமா? மேடம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க, சொல்லுங்க. என் பேர் சரண் வித்யா, பாப்பா பேர் கனிஷ்கா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பாப்பாவுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியாக பேசலை. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும், அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டத்து மூலிமா பண்ணிக்கலாம், கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சர்ஜரியிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது.
டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்ல வந்து அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 இயர் ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. வாவ். இன்னைக்கு வெர்பல் தெரப்பி மூலமாக கனிஷ்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா? will you say hi to everybody? சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிகேஷுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ, நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? நல்லா பாட்டு பாடுவீங்களாமே. 2 வரி பாடலாமா? பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலை மேல கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. This is huge. This is big. பெரிய கைத்தட்டல் கனிஷ்காக்காக. எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொடுங்கம்மா. Come on. Everybody together. கனிஷ்கா. So proud of you தங்கம். அம்மா ஸ்டார்டிங்ல மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க. இப்போ இவ்வளவு பேர் முன்னால பாடவே செய்றா. இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன், இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஜிஹெச்ல வந்து சரவணன் சார், அலி சுல்தான் சார் டீம் தான் சார் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பண்ண முடியாது, 99% பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் 1% நாங்க ட்ரை பண்றோம், இது பெண் குழந்தை நாங்க ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எந்த ஜிஹெச் மாதிரி? கோயம்புத்தூர் ஜிஹெச். ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலா அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. அது இது போல விஷயங்களை பேசும்போது நமக்கு இன்னும் புல்லரிக்கக்கூடிய மொமெண்டா கூட வருது. ஒரு பிள்ளை பேசவே முடியாது இந்த காலகட்டத்தை தூக்கி இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பாடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் முன்னால பாடுறாங்கன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம். அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூர் ஜிஹெச்ல கூடிய அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் டாக்டர் பூங்கொடி அவர்கள் இங்க இருக்காங்களா? ஓகே, டாக்டர் பூங்கொடி அவர்கள், அவங்களுடைய டாக்டரும், அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. பூங்கொடிமா நீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் பூங்கொடி. என் ஊர் வந்து கொடகரை. நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள். நான் 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து 23ல் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. என்னால் படுத்து படிக்காதா இருந்தேன். என்னால் எழக்கூட நிற்க முடியல, எழ முடியல, உட்கார முடியல, ஒன்றுக்கு போக கூட என்னால் முடியாமல் இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மாமனார், எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. என் மருமக இப்படி ஆயிட்டாள், எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார், சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க. வந்து நீ வாழ்க்கையை உன் கையில் தரமா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க. என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க. பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க, காலுக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி செஞ்சினால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நல்ல நிலைமையில வந்துட்டேன். என் குடும்பமே நல்லா இருக்கு. என் வாழ்க்கையே இப்போ என் கையில் வந்த மாதிரிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அந்த சூர்யா சார் எங்க இருக்காங்க? சார்ட்ட மைக் கொடுங்க. ஆக்சுவலா அந்த அம்மா சொல்லும் போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னாங்க. ஆமாங்க சார். முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது, அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது. பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு, அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு?
ஆமாங்க சார், என்னோட பெயர் வந்து சூர்யாங்க சார். நான் வந்து என்மாரி மருத்துவராக இருக்கேன், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமில். என்னோட வட்டாரம் வந்து தள்ளிங்க சார், அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார், 23 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுச்சுங்க சார். அவங்க வந்து பெட்டடாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்ககிட்ட கிடையாது. ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானைக்காடுங்க சார். ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ, எந்த பவர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார். அந்த அளவுக்கு இவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் மூலமாக. ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டரியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க டீச்சரா இருக்காங்க. முடியவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு போய் பல மாணவ மாணவிகளுடைய கனவை நிஜமாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டு யூ டாக்டர் இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மலைவாழ் பகுதியில் ரொம்ப ரொம்ப கடினமான சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே போய் மக்களிடம் அதை சேர்க்கணும் அந்த மருத்துவம் அப்படின்னு நினைச்ச அரசுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் மேஜிக் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் ஆக்சுவலா எப்போ வந்து ஒரு நாட்டில் மருத்துவம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க டோர் ஸ்டெப்புக்கு அவங்களுடைய கால் பக்கத்திலேயே ஒரு மருத்துவம் போகும்போது தான் அந்த மருத்துவம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க வந்து நிலத்துல இருந்தாலும் சரி, இல்ல மலையில இருந்தாலும் சரி, இல்ல காடுகள்ல இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி போகும்னு